உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குண்டாமா மாமா சாப்பிட வாங்க. மாப்ள கூப்பிட்டீங்களா? மாமா ரொம்ப லேட் ரியாக்ஷன். சாப்பிட கூப்பிட்டேன் மாமா. நான் மெதுவா சாப்பிட்டுக்கிறேன் மாப்ள. எப்பா திரு, ஃபாரின் பாட்டில கையில கொடுத்துட்டு உடனே சாப்பிட கூப்பிட்டா எப்படி? சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி பம்பரா இருப்பாரு. டேய் சிவா, நீ சாப்பிடு. சித்தி சித்தி இங்க வாங்க. என்ன வாங்க. என்ன துளசி? பாருங்க சித்தி, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அவங்கள அனுப்பி வைங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை தான். எப்ப என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நீ சொல்றது சரிதான் துளசி. ஆனா நான் என்னன்னு சொல்லி அனுப்புறது? ஏதாவது சொல்லி அனுப்புங்க சித்தி, என்னால சமாளிக்க முடியல. சரி பாக்குறேன் இரு. நல்லா சாப்பிடுங்க. அமராவதி, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடு. சிவா, மலேசியா வர ஐடியா இருக்கடா? எங்கடா அப்பாவோட பிசினஸை பாத்துக்கிறதுக்கே எனக்கு சரியா இருக்கும். ஆமா, என் வீட்டுக்காரர் பாத்துக்கிறதையும் சேர்த்து இப்ப சிவா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். பாக்கலாம் எப்படி போகுதுன்னு. தம்பி, நீங்க எப்ப கிளம்ப போறீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? அவங்க இருக்கட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கண்டிப்பா போகணுமா? உங்களை நான் ஏன் போக சொல்ல போறேன்? போனா இன்னைக்கு இருட்டத்துக்குள்ள போகணும், இல்லைன்னா ஒரு 4 நாள் கழிச்சு தான் போகணுமா? அப்படியா? எதனால? இன்னைக்கு மாச கடைசி அமாவாசை. அமாவாசை கருக்களுக்கு அப்புறம் வெளியில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பார்த்து எங்கேயும் போக மாட்டாங்க. சனி ஞாயிறு நாகராஜாவுக்கு விசேஷம். அதனால தான் சொல்றேன். அப்போ ஒரு 4 நாள் இருந்துட்டு போறோம். நல்ல செய்தி தானே? 4 நாளா? ஐயோ, எப்படி சமாளிக்கிறது? தேங்க்ஸ்மா. ஹேய், 4 நாள் என்ன, ஒரு வாரமா இருந்துட்டு போட. கரெக்ட். சுசீந்திரம் முழுக்க சுத்தி பார்க்கலாம். கன்னியாகுமரி கடலுக்கும் போலாம். ஒரு வாரம் இருந்தா உனக்கு ஞாபகம் போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிரும்டா. யோசிச்சு பேசு. ஏ மச்சான், நீ 4 நாள் இல்லடா, ஒரு வாரத்துக்கு மேல தங்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீ உன் பாட்டுக்கு டைரக்டா மலேசியால இருந்து இங்கே வந்துட்ட. உங்க அம்மா அப்பாவை பார்க்க வேண்டாமா? புதுமண தம்பதியை பார்க்க அவங்களுக்கும் ஆசையா இருக்கும்ல. இப்படி வீட்டுக்கு போகாம சும்மா சுத்திக்கிட்டே இருந்தா அவங்க என்னடா நினைப்பாங்க? டேய் ஆமாடா, ஊர்ல இருந்து நேரம் இங்க வந்துட்டோம். மருமகளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நாங்க உடனே போகணும். ஆமா, அப்புறம் வேணா ஒரு தடவை வந்து சுத்தி பார்த்துக்கலாம். சரிடா, நாங்க இருட்டுறதுக்குள்ள கிளம்புறோம். சரி. சரி, நீங்க சாப்பிடுங்கப்பா. சாப்பிடுங்க. மா, ஆ? மாடியில என் வீட்டுக்காரரும் அவரோட ஃப்ரெண்டும் இருக்காங்க. சாப்பிட கொஞ்சம் கறி எடுத்துட்டு போங்க. சிக்கனும் வேக வச்ச முட்டையும் இருக்குல்ல, கூட மட்டன் சுக்காவும் எடுத்துக்கோங்க. சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க.
இல்லனா கத்த ஆரம்பிச்சிருவாரு. சியர்ஸ் பிரதர். சியர்ஸ் பிரதர். இந்தாங்க. அவங்க கொண்டு போனா சரியா வராது. உங்க வீட்டுக்காரருக்கு நீங்களே எடுத்துட்டு போங்க. ம். ஏன் இந்த அம்மா எடுத்துட்டு போக மாட்டாங்களா? அவங்க இங்க இருந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் வேலையும் தான் பார்க்கட்டுமே. சீக்கிரம் மாடிக்கு போய் கொடுக்க சொல்லு. உடம்பு கொஞ்சமாவது அசைஞ்சாதான் சாப்பிடுறது ஜீரணமாகும். ஏன் துளசி, நான் என்ன போக மாட்டேன்னா சொன்னேன். எதுக்கு இந்த அம்மா இந்த பேச்சு பேசிட்டு போறாங்க? விடுங்க சித்தி, அவங்க அப்படிதான். அவங்க பேச்சுல நிதானம் இருக்காது. நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். இதை நானே எடுத்துட்டு போறேன். ம்? வேண்டாம் துளசி, நீ எதுக்கு அவ புருஷனுக்கு சாப்பிட எடுத்துட்டு போகணும்? நல்லா இருக்காது, நானே எடுத்துட்டு போறேன். என்ன சித்தி, இன்னைக்கு மட்டும் நானே. பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். அவங்களுக்காக இல்ல, அம்மாக்காக. சண்டை எதுவும் போட்டுக்க வேண்டாம். இல்லம்மா, இத பாரு, நீ இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. சிவா தம்பி பார்த்தாருன்னா இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு. சத்தம் போடுவாரு, சண்டை போடுவாரு. சித்தி, இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல. சாப்பிட கேக்குறாங்க, நம்ம கொடுக்க போறோம், அவ்வளவுதானே. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். துளசி, அவங்க குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தா நல்லா இருக்காது. இவங்களுக்கு நீ என்ன சப்ளையரா? குடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். போ. சித்தி, பரவாயில்ல, சொல்றேன்ல, இவங்களுக்கு ஒண்ணு நீ கொடுக்க தேவையில்லை. போ, நான் கொடுத்துக்கிறேன். போ. ஆமா தலைவா, ஃபாரின் சரக்கு தான். சைடிஷ் கேட்டு எவ்வளோ ஆச்சு? உடனே எடுத்துட்டு வர மாட்டீங்களா? இப்பதான் என்னமோ ஸ்லோ மோஷன் நடந்து வரீங்க. அது கொண்டு வந்து வைங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.